கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சே ஆகணும் BDS ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. கவர்மெண்ட் சீட் கிடைக்கலனா ப்ரைவேட் காலேஜ் ஜாயின் பண்ணலாம். 2 major differences that we need to consider before joining BDS in a private college. But இது மூலியமாக we can know whether the college is good or not for you. Is BDS expensive அப்படின்னு கேட்டால், Hi guys, welcome back to my channel. I'm Dr. Aishwarya. I'm a dental surgeon and welcome to episode 3 of BDS series. The last video is for those people who are still confused between BDS and MBBS, like what to choose and all. And this video is completely for those people who have already made the decision that they want to do BDS. I have few questions here on this note and these are going to be very important. கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சே ஆகணும் BDS ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடின்ற மாதிரி ஒரு questions. So let's begin. Are private colleges worth it if I don't get a government seat? Is BDS tough? What are the expenses during BDS? What is the work-life balance in BDS? The last question is, will I find time for competitive exam preparation during BDS? So let's begin with the first question. Government seat கிடைக்கலனா private college join பண்ணலாமா? இந்த question வந்து நிறைய பேர் மைண்டில் இருக்கும். There are few differences between government and private college, but I picked 2 major differences that we need to consider before joining BDS in a private college, okay? Number 1 is college fees and number 2 is patient flow. In government college, fees வந்து affordable இருக்கும் and patient flow நல்லாவே இருக்கும். But in private college, the fees will also be high and patient flow will also be moderate to low. Private collegesல வந்து government collegeல இருக்க மாதிரி patient flow அவ்வளவா இருக்காது. But this does not mean that private colleges are not worth it. ஓகேவா? கரெக்டான காலேஜ் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணணும், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். இன் ஆன்லைன் வி ஹாவ் டு கோ அண்ட் சர்ச் ஃபார் தட் ரெஸ்பெக்டிவ் காலேஜோட வெப்சைட். அவங்களுடைய NAC அக்ரிடேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும், நல்ல ரேங்கிங்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும், அண்ட் ஆல் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு நம்ம ஆன்லைனில் தரவு ரிசர்ச் பண்ணிடணும். And in offline, we have to go to that college and அங்கே இருக்க சீனியர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கலாம். பட் இது மூலியமாக we can know whether the college is good or not for you. ஓகே, காலேஜ் வந்து குட் பேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் இந்த அவங்ககிட்ட பேசுறது மூலியமாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் டோன்ட் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் இன் திஸ் திங், ஓகே? பிகாஸ் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அவங்க வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் அவங்க நடந்தது வச்சு அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பட் யூ கேன் ஹாவ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வென் யூ ஜாயின் தட் காலேஜ், கரெக்டாக? பிகாஸ் வாட் டிட் நாட் ஒர்க் அவுட் ஃபார் தெம் மே ஒர்க் அவுட் ஃபார் யூ. ப்ரைவேட் காலேஜ் போனால் நமக்கு ப்ராப்பர் எக்ஸ்போஷர் இருக்காது, ப்ரைவேட் காலேஜ் போனால் நம்மளால் ப்ராப்பராக கற்றுக்க முடியாது அப்படின்லாம் நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க. பட் no college is going to restrict you from learning or exploring new things. Like உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. Like if you go and approach a professor that yes I want to learn a thing and I have a doubt sir ma'am நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது கண்டிப்பாக they will come forward, they will show interest in explaining you things. அண்ட் அங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க மூலயமா நமக்கு நிறைய தெரிய வரும், ஓகேவா? லைக் மோஸ்ட்டாகவே ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு, ஐ மீன் நாட் எவ்ரிபடி பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எப்படா கிளாஸ் முடியும், நம்ம இவ்வளோ பே பண்ணிட்டு வந்திருக்கோம், இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்றதே மறந்துட்டு எப்படா கிளாஸ் முடியும், எப்படா வெளில போகலாம், எப்படா கேன்டீன் போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்லேயும் நம்ம வந்து லைக் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவனிக்காமையே இருந்தால் கூட அங்கே வந்து அவங்களோட ஃபுல்லஸ்ட் கொடுத்து டீச் பண்ணிட்டு போகிற டீச்சர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஜெம்ஸ்லாம் எல்லா காலேஜ்லையும் இருப்பாங்க. அவங்களெல்லாம் we have to pick and go ask our doubts. So if you do all this, you will get a strong solid foundation definitely. So comparatively நம்ம சொல்லும் போது like these are the main 2 things நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி college fees and the patient flow. Patient flow வந்து is a very big thing actually. In final yearல we'll have a lot of trouble getting patients. நம்ம quota completionக்காக the final yearல I'll do a separate video about it. Apart from that, a very big thing we need to discuss here is the college fees. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ஜஸ்ட் ஜாயின் இன் திஸ் ப்ரைவேட் காலேஜ். அஃபோர்ட் பண்ண முடியல, லோன் வாங்கி பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே லைக் பிஃபோர் யூ டேக் எனி ஆக்ஷன் ப்ரீ பிளான் இட் கம்ப்ளீட்லி, ஓகே? பிளான் பண்ணி இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் வித்தவுட் எனி பிளான் இட் வில் பி வெரி டஃப், ஓகே? மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஃபீஸ் கட்டலைன்னா ரொம்ப ப்ரெஷர் வரும். என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு கோட்டா எப்படி முடிக்கிறது, கேஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும் போது
சடனாக this will also be added on burden மாதிரி ஒரு ஆட் பண்ண ஒரு burden மாதிரி ஆகிடும். ஸோ ப்ரைவேட் காலேஜஸில் ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். Let's move on to the next question. Is BDS tough? Before telling a yes or no type of answer to this question, I would like to give a complete outline of BDS, like right from first year to internship. ஓகே, BDS வந்து ஒரு 5 years கோர்ஸ் சரியா. அதில் ஃபர்ஸ்ட் 4 years வந்து நம்ம அகாடமிக்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படி போய்டும். லாஸ்ட் 1 year வந்து கம்பல்சரி 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணியே ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் 4 yearsல ஃபஸ்ட்டு 3 years, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இது மூணுமே வில் ஹாவ் போத் மெடிக்கல் அண்ட் டென்டல் சப்ஜெக்ட்ஸ் கம்பைண்டாக இருக்கும். லாஸ்ட் 1 year, தட் இஸ் த ஃபோர்த் இயரில் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக டென்டல் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் பிகின் வித் ஃபர்ஸ்ட் இயர். வி ஹாவ் டோட்டலி 4 subjects in first year. Anatomy, physiology, biochemistry, dental anatomy and dental histology combined are one subject. And totally we need to give 8 exams in first year, out of which 4 are theory and 4 are practicals. Okay, this is about the first year. In second year, again we have 4 subjects. Adhenana general pathology, general microbiology, general pharmacology. The final subject is dental materials. But the total number of exams are 10 in second year. நான் சொன்ன அந்த 4 சப்ஜெக்டோட ரெஸ்பெக்டிவ் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இல்லாமல் அடிஷ்னலி we have 2 practical exams which are preclinical prosthodontics and preclinical conservative dentistry. And for those 2 subjects we don't have theory exams but we only have practicals in second year. Moving on to the third year, அதில் வந்து we have 3 subjects: general medicine, general surgery and oral pathology and oral microbiology. And the total number of exams that we have to give in third year is 6. 3 theory exams and 3 practical exams. And in final year, we have totally 8 subjects: oral medicine and radiology, public health dentistry, conservative dentistry and endodontics, periodontics, prosthodontics, oral and maxillofacial surgery, orthodontics and periodontics. இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்டிவ் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ ஆன் அ டோட்டல் வி ஹாவ் டு கிவ் 16 எக்ஸாம்ஸ் ஃபார் ஃபைனல் இயர். ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் வி ஹாவ் டு கிவ் 40 எக்ஸாம்ஸ். இப்போ நான் சொன்னதெல்லாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் ஓகேவா. இது இல்லாமல் இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும், நடுவில் நிறைய குட்டி குட்டி யூனிட் டெஸ்ட் அதெல்லாம் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து நிறையா டெஸ்ட் எழுதிடுவோம். இந்த லாஸ்ட் 1 year இஸ் ஃபார் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் நம்ம வந்து 1 year பண்ணி தான் ஆகணும். In that last 1 year period, we won't have any exams. And with the help of this outline, we can categorize people into 3 groups. And the first group of people are those who say that, yes, I like to study a lot and I'm also into artistic works. Abdin soningana, kandipa BDS is going to be really easy for you. But the second group of people are those who say, I am moderate and okay at studying. And I'm not that much into arts also. அதுவும் இல்லாமல் ஒரு மிடில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மாட்ரேட்டாக இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் தெர் இஸ் another group of people who say like எனக்கு படிச்சிருவேன் எவ்வளோ வேணாலும் பட் எனக்கு ஆர்ட்ஸ் ஒர்க்லாம் சுத்தமாக வரவே வராது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் மேக் இட் ஈஸி. அண்ட் தட்ஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். Now let's move on to the next question, that is BDS expensive. Is BDS expensive அப்படின்னு கேட்டால் yes, BDS is expensive. In government college la vandu we can say fees vandu affordable, but in private college you will have tuition fees, bus fees, hostel fees and as any other medical field books kandipa vandu expensive ah da irukum. But apart from the tuition expenses and apart from the fees, there are few expenses that we need to do in BDS and which are inevitable. Okay, நம்ம தடுக்கவே முடியாது. Those are for materials and instruments, because அது இருந்தால் தான் we can do practicals. ஓகேவா, அது இருந்தால் தான் we can do practical exams and we need to invest on them. மெட்டீரியல்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நிறைய இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோன்னா அது அப்படியே வாங்கிட்டோம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம செகண்ட் இயரில் வந்து டூத் ப்ரிப்பரேஷன் வீல் டூ ஆன் டைஃபோட் டூத். ஓகேவா, அது வந்து லைக் பேஷண்ட்ஸ்க்கு செய்கிறதுக்கு முன்னாடி we have to do it on டைஃபோடான்ட். அது வந்து மாடல் மாதிரி இருக்கும். அதில் we have to do all type of restoration on all the teeth, both back and front teeth எல்லாத்துலேயுமே நம்ம ரெஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். we'll show that to the professors. என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அவங்க வந்து ரிப்பீட் சொல்லிடுவாங்க. ரிப்பீட் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம அந்த அதில் எதுவுமே சேஞ்சஸ் ஃபர்தராக பண்ணக்கூடாது. அதை நம்ம எடுத்து போட்டுட்டு டு பை another new teeth which may cost around 70 to 100 rupees ஒரு சிங்கிள் டூத்க்கு சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது it is quite expensive and we need to be ready to spend on all those things also. Now let's move on to the next question, which is the work-life balance in BDS, and also will I be able to get time for other competitive exam preparation.
இந்த 2 கொஷனுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரே ஆன்சர் தான் வரும். எஸ், வி டூ கெட் அ லாட் ஆஃப் ஃப்ரீ டைம். நம்ம நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஃபாலோ பண்ண டைம் டேபிளை விட இது ஃபார் பெட்டராக தான் இருக்கும் கண்டிப்பாக. நமக்கு லெக்சர் கிளாஸ், ப்ராக்டிகல்ஸ் இதெல்லாம் போக லைக் ஒரு ஃபுல் காலேஜ் டேவே வந்து லைக் ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் தான் மேக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு ஃபுல்லாக வந்து வீட்டில் இருக்கிறது தான். ஸோ நம்ம டிசைட் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம். இல்லை நான் ஆல்ரெடி நிறைய நீட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டேன், நான் வந்து இப்போ ஃப்ரீயாகவே இருக்க போகிறேன் அப்படின்னா அது உங்கள் சாய்ஸ். இல்லை நான் வந்து இப்போலேருந்தே நான் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். லைக் ஒன் ஸ்டூடெண்ட் ஹேவ் கமெண்டட் ஆன் மை சேனல். அவங்களுக்காக தான் அந்த செக்மெண்ட். லைக் அவங்க கேட்டிருந்தாங்க, யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் என்னால் பண்ண முடியுமா, அதுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 4 years ஆஃப் யுவர் பிடிஎஸில் ஐ வுட் சே யூ மைட் ஃபைண்ட் டைம் இருந்தால் தான் இருக்கும். ஓகே, லைக் ஷியோராக நமக்கு வந்து டைம் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது தான் இருக்குது. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா, உங்களுக்கு வந்து அனாட்டம், ஃபிசியோ, பயோ, ஐ யூ கான்ஃபிடென்ட் இன் கிராக்கிங் ஆல் தி எக்ஸாம்ஸ். பிகாஸ் தெர் இஸ் நோ நீட் டு கெட் ஃபர்ஸ்ட் மார்க். அங்கெல்லாம் வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அப்படி நீங்கள் வந்து யூபிஎஸ்சி லைக் மற்ற எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா யோர் மார்க்ஸ் இஸ் நாட் தட் மச் நீடட். நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆனீங்கனாலே போதும். ஸோ நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் உங்கள் வச்சுருக்கீங்க ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா யூ நீட் டு ஈக்குவலி பேலன்ஸ் போத் தட் அண்ட் திஸ். ஃபர்ஸ்ட் 4 yearsல உங்களுக்கு வந்து டைம் வந்து அவ்வளோவா கிடைக்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஓகேவா, நம்ம வந்து ஒர்க் எல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டோம், நான் எக்ஸாம் கிட்ட வரும்போதே நான் படித்தனாலே நான் பாஸ் ஆகிற மார்க் எடுத்துடுவேன் அப்படிங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி இருக்கிற டைம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எங்கள் காலேஜில் வந்து சாட்டர்டே ஹாஃப் டே தான், சண்டே வந்து லீவாக இருக்கும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்டாக அந்த டைமில் தான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து 1 வீக்கில் வேலை செய்கிறதுக்கு எனக்கு உடம்பு வந்து ரெஸ்ட்டு தேவைப்படும். அதனால் நான் அந்த டைம் எடுத்துடுவேன். பட் உங்களுக்கு அந்த ஸ்டெமினா இருக்குது, உங்களுக்கு அந்த நிஜமாக அந்த ஒரு ட்ரீம் இருக்குது, யூபிஎஸ்சி கிராக் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, லைக் ஃபார் எனி காம்படேட்டிவ் எக்ஸாம் ஃபார் தட் மேட்டர் அப்படி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் யூஸ் ஆல் தோஸ் டைம். அண்ட் அவங்க வந்து இதுவும் கேட்டிருந்தாங்க தட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 1 year ப்ரொஃபஷனல் எக்ஸாம் நமக்கு வந்து நடுவில் 1 yearக்கு அடுத்த இயர் போகிறதுக்கு முன்னாடி நடுவில் லீவ் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ஸ்கூல் டேஸில் இருந்த மாதிரி 2 to 3 months அப்படிலாம் இருக்காது. பட் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது உங்கள் காலேஜ் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பிகாஸ் அந்த ரூல்ஸ் தான் எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக வந்து 1 or 2 weeks லீவ் இருக்கும். பட் அதுலேயுமே வந்து 3rd yearலாம் போயிட்டிங்கன்னா எங்கள் காலேஜில் எங்கள் பேட்ச்மெட்ஸ்லாம் வந்து 3rd year டைமில் ஒரு 7 days லீவ் இருந்துச்சு. 7 days அவங்க லீவ் யூட்டிலைஸ் பண்ணல. தே கேம் டு காலேஜ். பிகாஸ் காலேஜ் எப்படி ரன்னிங்கில் தான் இருக்கும். காலேஜ் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்து லைக் ஃபைனல் இயர் கோட்டாலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு வந்து இப்போ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா யூ ஹேவ் யுவர் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம அந்த டைமையும் யூஸ் பண்ணி நிறைய டைம் யூஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். இன்டர்ன்ஷிப்பில் மோஸ்ட்டாக we don't have exams, but we do have viva, discussions, project, seminar எல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் ஃபைனல் இயர் கம்பேர் பண்ணுறதை விட கம்மியாக தான் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை, we can manage. அதெல்லாம் இருக்க டைமை விட இல்லாமல் ஃப்ரீ டைம் நிறையாவே இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலோ இல்லை காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் யூபிஎஸ்சி ஆர் எனி அதர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலோ அதுக்கு யூ வில் ஃபைண்ட் டைம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். And that brings us to the end of the video. I hope you guys found it helpful. If you are going to join BDS this year, all the very best for your BDS journey. And in further episodes of this series, I'm planning to post a lot of contents related to dentistry. And I'll make sure I give all the points, all the tips that I learned through this 5 years to make your BDS journey easy. If you guys have any doubts, feel free to post it in the comments and I'll definitely answer all those questions in the further episodes of this series. And if you're watching this video till this point, thank you so much for that. Please do like, share and subscribe to my channel, and I'll see you guys in the next episode of BDS series. Bye.